வணக்கம். நான் உங்க டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. நகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நகைச்சுத்தி அப்படிம்பாங்க இல்லையா? அதில ஆரம்பிச்சு நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், டெர்மடைட்டிஸ் நம்ம நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனா நமக்கு ஒரு டெக்ஸ்சர் அண்ட் ஒரு காஸ்மெட்டிக் ரிலேட்டடான ப்ராப்ளமா அது மாறிடும். யார் பார்த்தாலும் நம்மளோட கைகள பார்க்கும்போது நம்ம நகம் எப்படி இருக்குன்றத தான் பார்ப்பாங்க. ஸோ அப்ப அதில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம மருந்துகள் எடுத்து சரிப்படுத்தி நம்ம அத நார்மல் நகமா கூட கொண்டு வர முடியும். இன்னைக்கு நான் எதுக்காக இத பேசுறேன்னா, ஒருத்தருக்கு ஆக்சுவலி ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு கொஞ்ச காலகட்டத்திலேயே நான் இந்த நெயில்ஸே இல்லாம ஒரு சில கேசஸ் பார்த்துருக்கேன். அப்ப அவங்களுக்கு அது பிறவியிலயுமே இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணங்கள்னால அந்த நெயிலோட குரோத் இல்லாம இருக்கும். சுத்தமாவே நெயில் பெட் மட்டும் தான் இருக்கும். மேல அந்த நெயில் இருக்கு இல்லைங்களா? அதாவது மேல உள்ள அந்த நெயிலோட அந்த இதுவே இருக்காது, ஸ்ட்ரக்சரே. அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட நம்ம மருந்து குடுத்து அந்த நெயில புதுசா வர வைக்க முடியும். சிலருக்குலாம் இந்த அடிபட்டுடும், நஞ்சிடும். அதுக்கப்புறம் நெயில் பிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரபிள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால ஒரு பாதி நெயில் போயிடுச்சு. இந்த மாதிரி எந்த கண்டிஷன்னாலும் சர்ஜிக்கலி எந்த மெத்தட்ஸும் பண்ணாம மருந்துலேயே பண்ண முடியும். புது நகத்தை கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு இதில் இருக்கான்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்தது. அதனால இந்த பதிவு. நன்றி.